மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விவகாரம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பதிவுகளை இட்டு வரும் நிலையில் முதல் முறையாக மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை ஒன்றை அளித்துள்ளார். தொடர்ந்து மகளிர் ஆணையத்திலும் ஆஜராகியுள்ளார். ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பிரச்சனை முடிவுக்கு வருமா? கோவை மாவட்டத்தில் உள்ள மாதம்பட்டி தான் மாதம்பட்டி ரங்கராஜின் சொந்த ஊர். தந்தை பிரபலமான சமையல் கலைஞர். பொறியியல் பட்டதாரியான ரங்கராஜ் தனது தந்தையின் சமையல் தொழிலையே கையில் எடுத்தார். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸ்ருதி என்பவரோடு ரங்கராஜுக்கு திருமணம் நடந்து இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது நடிப்பில் வெளியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. வெள்ளித்திரையில் இருந்து தனது போக்கஸை சின்னத்திரைக்கு திருப்பினார் ரங்கராஜ். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் ஷோ ஒன்றில் நடுவராக பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிசல்டா என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஜாய் கிறிசல்டா நடிகர்கள் விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர். அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவார். இந்த நிலையில்தான் அண்மையில் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமண புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்திலும் புகார் அளித்தார். தன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் கூறினார். இதன் பின் தன்னிடம் ரங்கராஜ் அன்போடு நடந்து கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்களையும் ஒவ்வொன்றாய் வெளியிட்டார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்து வந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் எழுந்தன. அதுவரை புகைப்படங்களையும் சின்ன சின்ன வீடியோக்களை மட்டுமே வெளியிட்டு வந்த ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்ட பர்த்டே வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இப்படியெல்லாம் காதலித்து விட்டு அந்த பெண்ணை ஏமாற்றி விட்டாரே என நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வந்தனர். இதனிடையே தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசல்டா மீது மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் மனுவில் வலியுறுத்தினார். மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசல்டா பேசியதால் அந்நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றொரு மனுவும் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த ஜாய் கிறிசல்டா தரப்பு வெறும் ரங்கராஜ் என்றால் யாருக்கும் தெரியாது, இதனால் தான் அதனை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டது. மேலும் தான் எந்த பொய்யான கருத்துக்களையும் கூறவில்லை என குறிப்பிட்ட ஜாய் கிறிசல்டா சமூக வலைத்தள கருத்துக்களை நான் திரும்ப பெறமாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கில் இடைக்கால தடை விதிக்க நீதிபதி மறுத்துவிட்டார். ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது. விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக ஆதாரங்களை அவர் சமர்ப்பித்தார். ஜாய் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி ஜாய் கிறிசல்டா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி புகார் அளித்தார். உடன் கிறிசல்டாவின் வழக்கறிஞரும் மக்களவை உறுப்பினருமான சுதாவும் சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுதா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த நிலையில் முதல் முறையாக மௌனம் கலைத்து ஜாய் கிறிசல்டாவின் குற்றச்சாட்டுகளுக்கு அறிக்கை மூலம் மாதம்பட்டி ரங்கராஜ் பதிலளித்தார். நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் கிறிசல்டா எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் தன்னை அணுகி வருவதாகவும் நீதித்துறை செயல்பாட்டில் தனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்பதையும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் என்றும் இந்த சர்ச்சையை தீர்க்க நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாகவும் கூறியிருந்தார்.
இந்த பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதிலளிக்கவோ தான் விரும்பவில்லை என்றும் அறிக்கையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருந்தார். ஜாய் கிறிசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் தனது நலனில் அக்கறை காட்டி உறுதுணையாக இருந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என அந்த அறிக்கையில் ரங்கராஜ் குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தனது இன்ஸ்டா பக்கத்தில் டேக் செய்து ஜாய் கிறிசல்டா விளக்க பதிவு ஒன்றை போஸ்ட் செய்திருந்தார். அதில் ஹலோ ஹஸ்பண்ட், முதலில் காவல்துறை விசாரணைக்கு வாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் என கூறியிருந்தார். தானும் சட்டப்படி சண்டையிடுவதாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனையை தீர்க்கும் செயலில் ஈடுபடவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தனது வழக்கறிஞர் மூலம் 6 பக்க நோட்டீஸ் ஒன்றையும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அனுப்பியிருந்தார். அதில் யார் மூலமாகவும் நீதிமன்றத்திற்கு வெளியே எந்த சமரச முயற்சியிலும் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜாய் கிறிசல்டா யார் அணுகினார்கள் என வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும் 24 மணி நேரத்தில் அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அவதூறான கருத்துகளுடன் அறிக்கை வெளியிட்டதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தவறினால் உரிமையியல் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசல்டா கொடுத்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் இன்று காலை ஆஜரானார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஜாய் கிறிசல்டாவும் தனது வழக்கறிஞருடன் மகளிர் ஆணையத்தில் ஆஜரானார். இருவரிடமும் மகளிர் ஆணைய அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 2.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பின்னர் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி ஸ்ருதியுடன் புறப்பட்டு சென்றார். மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா இருவரையும் வரும் 29ஆம் தேதி மீண்டும் ஆஜராக மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.